கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் அனைவரும் காலையில் குடும்ப ஜெபத்தில் ஏறெடுக்க வேண்டிய சங்கீதம் 91 அதிகாரம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நாங்கள் கர்த்தரை நோக்கி, நீர் எங்கள் அடைக்கலம், எங்கள் கோட்டை, எங்கள் தேவன், நாங்கள் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவோம். அவர் எங்களை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே எங்களை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவோம். அவருடைய சத்தியம் எங்களுக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் நாங்கள் பயப்படாதிருப்போம். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் நாங்கள் பயப்படாதிருப்போம். எங்கள் பக்கத்தில் 1000 பேரும் எங்கள் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது எங்களை அணுகாது. எங்கள் கண்களால் மாத்திரம் நாங்கள் அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்போம். எங்களுக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை எங்களுக்கு தாபரமாக்கி கொண்டோம். ஆகையால் பொல்லாப்பு எங்களுக்கு நேரிடாது, வாதை எங்கள் கூடாரத்தை அணுகாது. எங்கள் வழிகளில் எல்லாம் எங்களை காக்கும்படி எங்களுக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். எங்கள் வழிகளில் எல்லாம் எங்களை காக்கும்படி எங்களுக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். எங்கள் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் எங்களை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். எங்கள் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் எங்களை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நாங்கள் நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவோம். நாங்கள் அவரிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறபடியால் அவர் எங்களை விடுவிப்பார். அவருடைய நாமத்தை நாங்கள் அறிந்திருக்கிறபடியால் எங்களை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார். நாங்கள் அவரை நோக்கி கூப்பிடுவோம். அவர் எங்களுக்கு மறு உத்தரவு அருளி செய்வார். ஆபத்தில் அவரே எங்களோடிருந்து எங்களை தப்புவித்து எங்களை கனப்படுத்துவார். நாங்கள் அவரை நோக்கி கூப்பிடுவோம். அவர் எங்களுக்கு மறு உத்தரவு அருளி செய்வார். ஆபத்தில் அவரே எங்களோடிருந்து எங்களை தப்புவித்து எங்களை கனப்படுத்துவார். நீடித்த நாட்களால் எங்களை திருப்தியாக்கி அவருடைய இரட்சிப்பை எங்களுக்கு காண்பிப்பார். நீடித்த நாட்களால் எங்களை திருப்தியாக்கி அவருடைய இரட்சிப்பை எங்களுக்கு காண்பிப்பார். ஆமேன். கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமேன்.